உள்ள வந்துட்டீங்கன்னா எல்லா பொருளும் கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள பூமாலை வணிக வளாகத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் விற்பனையும் இயற்கை முறையில் விளைவித்த விவசாயிகளின் காய்கறிகளும் விற்பனைக்கு வந்துள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மகளிர் சுய உதவி குழுக்களில் உள்ள சுயதொழில் செய்யும் மகளிரின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதாரம் இயக்கம் சார்பாக பல்வேறு சிறப்பு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் கீழ் செயல்படும் அனைத்து மகளிர் சுய உதவி குழுக்களால் தயாரிக்கப்படும் பொருட்களை காட்சிப்படுத்தி விற்பனை மேற்கொள்ளும் வகையில் மதிய வார சந்தை அறிமுகப்படுத்தி வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. இது பொங்கல் டைமில் வந்து ஒரு 6 நாள் ஸ்டால் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பூமாலை வளாகம்னு இங்கே ஒரு கவர்மெண்ட் பில்டிங் இருக்குது. இதில் எல்லா பிளாக்லேயும் எல்லா மெட்டீரியல்ஸு மற்றது உணவுப் பொருட்கள் ஆர்கானிக் பொருட்கள் எல்லாமே வந்து இங்கே ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய கைவினை பொருட்கள்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்து ரீச் ஆகலை, மக்கள் மத்தியில் ரீச் ஆகலைன்றதுக்காக பொங்கலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் மகளிர் திட்டத்தின் கீழே வந்து எங்கள் பிடி மேடம் எங்கள் செந்தில் சார்லாம் வந்து ஸ்டால் ரெடி பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணாங்க. பொங்கல் டைமில் ஒரு 7 நாள் இங்கே ஸ்டால் போட்டிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மகளிர் குழுக்கெல்லாம் இணைஞ்சு என்னென்ன பொருட்கள்லாம் வந்து தயாரிக்கிறாங்களோ அந்த பொருட்கள்லாம் இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டது. நல்ல சேல்ஸ், நல்ல பாசிட்டிவாக சூப்பராக இருந்துச்சு சேல்ஸு. அதை முன்னிட்டு என்ன பண்ணாங்கன்னா, இது ஏன் இப்போ மட்டுமே சரி பண்ணணும், அப்படி ஒரு 6 நாள் முடிச்சுட்டு மறுபடியும் ரெடி பண்ணணும் போது இந்த வார சந்தை வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத மாதிரி முடிவு பண்ணி எங்கள் செந்தில் சார் இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸ்டாலில் வந்து அப்படியே இன்னைக்கு காலையில் உடைச்ச வெண்டைக்காய், பறிச்சுட்டு வந்த வேர்க்கடலை, வெண்டைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய் என்னென்னலாம் மார்க்கெட்டில் கிடைக்குமோ ரொம்ப மலிவான விலையில். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து விவசாயிக்கிட்ட இருந்தே யாரும் நடுவில் வந்து யாரும் இல்லாததுனால ஸ்ட்ரெயிட்டாக விவசாயிக்கிட்ட இருந்தே நம்ம எடுத்துகிட்டு வரதுனால ரொம்ப மலிவாக இங்கே வந்து எல்லா பொருளும் கிடைக்குது. அதே சமயத்தில் வரவங்க எல்லாருமே முன்னாடி போட்டு இந்த ஸ்டாலில் ட்ரெஸ் எல்லாம் வச்சுருந்தாங்களே இப்போ இல்லை அப்படின்னு கேட்டதன் காரணமாக ட்ரெஸ்ஸுங்களும் இப்போ வந்து எல்லாம் வச்சுருக்குறாங்க. கைவினை பொருட்கள், இங்கே மண்பாண்டம் அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே இருக்குது. உள்ளே வந்துட்டிங்கன்னா எல்லா பொருளும் கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க. எல்லாரும் இதை பயன்பெற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டத்திலும் மதிய வார சந்தை தொடர்ந்து இயங்கி வருகிறது. இந்த வார சந்தையில் மகளிர் சுய உதவி குழுக்களால் உற்பத்தி செய்யப்படும் பாரம்பரிய உணவுப் பொருட்கள், தின்பண்டங்கள், ஆபரண வகைகள், ஆடைகள், கைவினை பொருட்கள், மண்பாண்ட பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், இயற்கை முறையில் பயிரிடப்பட்ட காய்கறிகள், கீரை வகைகள் போன்றவைகள் விற்பனைக்கு வந்துள்ளது. இந்த வார சந்தை விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள பூமாலை வணிக வளாகத்தில் வாரத்தில் ஒரு நாள் மட்டும், அதாவது சனிக்கிழமைகளில் மட்டும் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை இயங்குகிறது. மற்ற நாட்களில் பூமாலை வணிக வளாகத்தில் அனைத்து பொருட்களும் கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வார சந்தையை விழுப்புர நகர மக்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு மகளிர் சுய உதவி குழு பெண்மணிகள் தெரிவித்தனர்.